4 பண்புகள் இருக்க வேண்டும். 4 பண்புகள் நம்மிடத்தில் இருந்தால், 4 விஷயங்கள் சரியாகிவிட்டால் நாம் நஷ்டத்தில் இருந்து தப்பித்து விடலாம். அது என்ன 4? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருந்தாலே எல்லாவற்றுக்கும் போதுமானது. அந்த அளவுக்கு அதிலேயே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? யார் நஷ்டத்தில் இருந்து தப்பிப்பார்கள்? இல்லல்லதீன ஆமனு. இது முதல் கண்டிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லி இருக்கிறது என்னது? ஆமனு, ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப ஈமான். வஅமிலுஸ் சாலிஹாத், இரண்டாவது நல்ல அமல்களை செய்வது. அந்த நல்ல அமல்கள் அதுல எல்லா இபாதத்துகளும் சேர்ந்துரும். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், உம்ரா, சதகா, உண்மையை பேசுறது, நன்மையை செய்கிறது, தீமையை தடுக்கிறது, தாவா செய்ய, இப்படி எல்லா விஷயங்களும் என்ன? இது அமலு சாலிஹா. அப்ப இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள். வ தவாஸௌ பில் ஹக், தவாஸௌ பில் ஹக் என்று சொன்னால் சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வது என்றால், நாம் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எதை நாம் செய்கின்றோமோ அதை பிற மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது தஅவா. அடுத்தவர்களுக்கு நாம சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட எத்தி வையுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கட்டளைக்கு பிறகு சஹாபாக்கள் அந்த நேரத்தில் இருந்து அப்படியே அவர்கள் சிதறி சென்றார்கள். லட்சக்கணக்கான சஹாபாக்கள்ல சில ஆயிரம் சஹாபாக்கள் தான் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பிறகு அங்கே மதீனால இருந்தாங்க. பலர்களும் உலகத்துடைய அவர்களுடைய எங்க போகணும்னு நினைச்சாங்களோ அங்கெல்லாம் போனாங்க. அப்படிதான் நமக்கெல்லாம் இஸ்லாம் வந்தது. அப்ப இது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. அப்ப அதை நாம் செய்து விட்டால் நாம் நஷ்டத்திலிருந்து தப்பிக்க முடியும். 4வது வதவாஸௌ பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது, பொறுமையா இருக்கிறது. எதுல பொறுமையா இருக்கணும்? நமக்கு பொறுமை என்று சொன்னால் எல்லாமே நம்ம ஆழமா தெரிய வேண்டிய விஷயங்களா தான் இருக்கு. அப்ப பொறுமை என்று சொன்னால் நமக்கு எப்ப பொறுமை வேணும்? பொறுமை நமக்கு எப்ப வேணும்? இப்பவும் பொறுமையா தான் இருக்கிறீங்க இல்லையா? பொறுமை எப்ப வேணும்? கஷ்டம் வந்தா பொறுமையா இருக்கணும். அப்புறம் கோபம் வந்தா பொறுமையா இருக்கணும். அப்புறம் அதோட நிக்கிறோம். அப்ப நம்ம பொறுமைனா ஏதாவது பிரச்சனை வந்தா பொறுமையா அமைதியா இருக்கிறது பொறுமை. ஏதாவது நமக்கு கஷ்டம் வந்துருச்சு, நஷ்டம் வந்துருச்சுன்னா பொறுமையா இருக்கிறது அப்படின்ற நம்ம சுருக்கி இருக்கிறோம். ஏன் சந்தோஷத்துல பொறுமையா இருக்கிறது தேவை இல்லையா? இபாதத்து செய்யறதுக்கு பொறுமை தேவை இல்லையா? ஹராமான காரியங்கள்ல இருந்து விலகி இருக்கிறதுக்கு பொறுமை தேவை இல்லையா? எல்லாவற்றிற்கும் தேவை இருக்கிறது. அப்ப பொறுமை என்பது சுருக்கமா சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அப்ப இதெல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நஷ்டத்தில் இருந்து தப்பிப்பார்கள். அது இதெல்லாம் சொல்லும் போது அல்லாஹ் முதல் கேட்டகரியா சொன்னது என்ன? முதல் விஷயமா சொன்னது என்ன? ஈமான். எல்லா இடத்திலும் ஈமான் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முஃமினாக முடியாது எதுவரை? என்னை நேசிக்கும் வரை. என்னை மிக அதிகமாக நேசிக்கணும். தன்னுடைய பெற்றோர்களை நேசிப்பதை விட, பிள்ளைகளை நேசிப்பதை விட, உலக மக்களை நேசிப்பதை விட என்னை மிக அதிகமாக நேசிக்கணும். அதுவரை முஃமினாக முடியாது என்று சொல்றாங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முஃமினாக முடியாது ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு என்ன விரும்புகிறாரோ அதை தன் பிற சகோதரனுக்கு விரும்பாத வரை முஃமினாக முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன், என்னுடைய நஃப்ஸை தவிர என்று சொன்னார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை. அப்ப அவர் சொன்ன மீண்டும், என்னுடைய உயிரை விடவும் உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய உயிரை விடவும் இந்த நபி உயர்ந்தவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்ஆன யா உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி மாற்றி சொன்னதற்கு அப்புறம் அல்ஆன யா உமர், உமரே இப்போதுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நாம நேசிக்கலனா, நம்முடைய உயிரை விட நாம நேசிக்கலனா நம்ம முஃமினாக முடியாது. இப்படி பல இடங்கள்ல ஈமானை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முஃமினாக இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்றாங்க. லா யுமினு லா யதுகுலுல் ஜன்னா, ஒருவர் சொர்க்கம் செல்ல முடியாது எதுவரை? அவர் ஈமான் கொள்ளாதவரை. அப்ப ஈமான் கொண்டால் தான் சொர்க்கம் செல்ல முடியும். ஈமான் இல்லாம சொர்க்கம் போக முடியாது. ஈமான் தான் முதல் கேட். அதுல நாம சரியா இருந்தாதான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். ஈமான் சரியில்லாம அதற்கு பின்னாடி தொழுகையில நாம ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தாலும் சரி, ஐநேர தொழுகை ஜமாத்துடைய தொழுகையை நான் என்னுடைய வாழ்நாளில் விட்டதே இல்லை என்ற ஒருவர், ஹஜ்ஜை நான் செய்திருக்கிறேன், உம்ராவை நான் அதிகமாக செய்திருக்கிறேன், தான தர்மங்களை நான் செய்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்துடைய ஜகாத்தை நான் கொடுக்கிறேன் என்றெல்லாம் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்துல ஈமான் சரியில்லைன்னா அவர் சொர்க்கம் செல்ல முடியாது. அவர் செஞ்ச எல்லா அமல்களும் பாத்திலாயிரும், வேஸ்ட் ஆயிரும். அப்ப ஈமான் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அப்ப ஈமான்னா என்ன? ஈமான் என்றால் என்ன? நான் கேள்விதான் கேட்கிறேன். ஈமான்னா என்ன? அல்லாவை நம்ம இல்ல, அல்லாஹ் மலக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஈமான் அப்படின்ற அந்த வார்த்தையை நாம எப்படி புரிஞ்சிருக்கோம்னு சொல்லுங்க. நம்பிக்கைன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போ நம்பிக்கைனா என்ன? அதாங்க ஈமான். ஈமான்னா என்ன? நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்ன? அதான் ஈமான். ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கைனா என்ன? அதை எப்படி நாம புரிந்து கொள்வது? ஈமான் என்று சொன்னால் தஸ்தீக், உண்மைப்படுத்துதல். ஈமான்னா உண்மைப்படுத்துதல். நம்பிக்கைனா என்ன? உண்மைப்படுத்துறது. ஒருத்தரை பார்த்து நான் இவரை நம்புறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவர் நல்லவர் நான் நம்புறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நல்லவர்ன்றதை நான் உண்மைப்படுத்துறேன்னு அர்த்தம். அவர் உண்மையானவர், அவர் சரியானவர், நல்லவர், நியாயமானவர் என்பதை நான் உண்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றதுதான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றது. பொதுவாக சும்மா நீ நல்லவன் நான் நம்புறேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை என்ன? சும்மா மேலோட்டமா சரி அது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். ஆனா இது அப்படி இல்லை. அல்லாஹ் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். அல்லாஹ்வை நம்புறேன், அல்லாஹ் இருக்கலாம் இல்லாம போகலாம் அப்படின்னு போக முடியுமா? இது ஈமான் இல்ல, தஸ்தீக். இது உண்மைப்படுத்துறது. எப்படி உண்மைப்படுத்த வேண்டும் அதை நாம புரிய வேண்டும். அப்ப எப்படி உண்மைப்படுத்த வேண்டும்? முதலாவதாக நம்முடைய உள்ளத்தால் உண்மைப்படுத்தணும். இஅ்திகாத், நம்முடைய உள்ளத்தால் உண்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய சொல்லால் உண்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய செயல்களால் உண்மைப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய கொள்கை. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யாரு? குர்ஆனையும் சுன்னாவையும். நான் சொல்ல வேற பேரை சொல்லல, சரியான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், குர்ஆனையும் சுன்னாவையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடியவர்கள். ஜமாஅ என்று சொன்னால் யாரு? சஹாபாக்கள்ல இருந்து அத்தனை அப்படியே அந்த வழியில யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த ஜமாஅல இருக்கக்கூடியவங்க. அப்ப நம்ம அப்படி இருக்கணும். அப்ப இவர்களுடைய கொள்கை என்ன? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை என்ன? இஅ்திகாத், நம்பிக்கை. உள்ளத்தால் நம்பி உண்மைப்படுத்துறது, சொல்லால் நம்ம உண்மைப்படுத்துறது, செயல்களால் நம்ம உண்மைப்படுத்துறது. இப்போ ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அவர் சொல்லால் உண்மைப்படுத்தல என்றால் அவர் முஃமின் இல்லை. ஒருவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, சொல்லவும் செய்யறாரு, ஆனா செயல்களால் அவர் உண்மைப்படுத்தல என்றால் அப்போதும் அவர் முஃமின் இல்லை. இப்போ முஃமின் இல்லைன்னா யாருங்க? காஃபிர். முஃமின் இல்லைன்னா காஃபிர். ஈமானுடைய ஆப்போசிட் என்ன? குஃப்ரு.
ஈமான் இருந்தா சொர்க்கம் போக முடியும், குஃப்ர் இருந்தா சொர்க்கம் போக முடியாது. எங்க போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். ஈமான் யாருக்கு இல்லையோ அவர் எங்கே இருப்பார்? நரகத்தில் இருப்பார். நரகத்தில் எத்தனை காலம் இருப்பார்? நரகத்தில் எத்தனை காலம் இருப்பார் ஈமான் இல்லாதவர்? அவ்வளவுதான், நிரந்தர நரகம். ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக. அல்லாஹ் நிறைய வசனங்களை சொல்றான் இல்லையா? ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதாரணம் சொல்றான். ஈமான் இல்லாதவர்கள் சொர்க்கம் போகணும்னா எப்ப சாத்தியம்ன்றது ஒரு உதாரணம் சொல்றான். யாருக்காவது தெரியுமா அந்த உதாரணம்? ஒரு ஒட்டகத்தை எல்லா உதாரணத்தை சொல்றான். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை. ஊசிக்கு எங்க இருக்கு காது? இருக்காமா? காது இல்ல. அப்புறம் வேற எங்க இருக்கு காது? அந்த ஓட்டை இருக்குல்ல, நூல் போடுற ஓட்டை, அதுதான் காது. இப்ப ஊசியுடைய காதில் ஒட்டகம் நுழையும் வரை அப்படின்னா இது நடக்குமா? இது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை. அப்படிதான் ஈமான் இல்லாதவன் சொர்க்கம் போக முடியுமானா போகவே முடியாது, சாத்தியமே இல்லை. அவன் நிரந்தர நரகத்தில் தான் தங்கி இருப்பான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுறான். அப்ப ஈமான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப ஈமானை பற்றி நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஈமான் என்று சொன்னால் உள்ளத்தால் உண்மைப்படுத்துவது, நாவினால் உண்மைப்படுத்துவது, உறுப்புகளால் உண்மைப்படுத்துவது. இதை நாம புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ளத்தால் உண்மைப்படுத்துறது எப்படி? அது நம்பிக்கைகள், சில விஷயங்களை நம்பணும். அந்த நம்பிக்கை எப்படி நம்புறோம்? அது நம்முடைய அறிவுக்கு பொருந்தினாலும் சரி, பொருந்தாவிட்டாலும் சரி, நம்ம கண்ணில் தெரிஞ்சாலும் சரி, தெரியாமல் இருந்தாலும் சரி, அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே ஒன்றை சொல்லி இருக்கிறான் என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல கிராஸ் கொஸ்டின் இல்லை. இது ஏன், இது எப்படி, இது எப்படி சாத்தியம் கேட்க கூடாது, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஈமான். அதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது. எல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நான் நம்புவேன்னா நாம நிறைய விஷயத்தை நம்பவே முடியாது. யாராவது மலக்க பார்த்துருக்கீங்களா? மலக்க யாரா பார்த்துருக்குறோமா? பார்த்ததே கிடையாது. ஜின்ன பார்த்துருக்குறோமா? ஷைத்தானை பார்த்துருக்குறோமா? பார்த்ததே இல்லை. அல்லாஹ்வை பார்த்துருக்குறோமா? இல்லை. எத்தனை விஷயங்கள் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யுமினூன பில் கைப். யுமினூன பில் கைப். யாரு முஸ்லிம் முஃமின்கள்? யாரு? அவர்கள் கைபான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள். குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரா பக்ராவுடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் ஈமான பத்தி பேசுறான். அல்லதீன யுமினூன பில் கைபி, கைபான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள். அப்ப என் கண்ணுக்கு தெரிகிறது தான் நான் நம்புவேன்னு சொல்ல முடியாது. கண்ணுக்கு தெரியறதையும் நம்பணும், தெரியாம இருக்கிறதும் அல்லாஹ் சொல்லிட்டான் நம்பணும். கபருடைய வாழ்க்கை நம்புறோமா இல்லையா? யாரு போய் பார்த்துட்டு வந்து சொன்னா? நம்ம தந்தையோ அல்லது பாட்டனாரோ மரணித்தவர்கள் வந்து சொன்னாங்களா கபர்ல ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. மேலோட்டமா பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. ஒரு சடலத்தை, ஒரு ஜனாசாவை கொண்டு போய் புதைக்கின்றோம். அதிகபட்சம் எத்தனை மாதங்கள் கழிச்சு தோண்டுனா அங்கே உடம்பு இருக்குமா? ஒரு 6 மாசம் 8 மாசம் கழிச்சு தோண்டுனா அங்கே உடம்பு இருக்குமா? இருக்காது. இப்ப பாருங்க, நாம மையவாடிகள்ல அடக்கம் செய்யறோம். ஒரு இடத்துல இருந்து அடக்கம் செஞ்சுக்கிட்டு அப்படியே வருவோம், ஃபுல் ஆயிரும். மறுபடியும் என்ன செய்வோம்? ஆரம்பத்திலிருந்து வருவோம். அப்ப அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே இன்னொரு அடக்கம் செய்யப்படுகிறார். இப்ப அவருடைய கபர் வாழ்க்கை இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சா நமக்கு விடை கிடைக்காது. அப்ப அதனால ரொம்ப யோசிச்சா அப்படின்றது ஒன்று இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு போயிடுவோம். அதனாலதான் கைபான விஷயங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதை அப்படியே நாம ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய அந்த கண் பார்வைக்கு மட்டும் இல்லை, என்னுடைய அறிவுக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களையும் எட்டாத விஷயங்களையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதையும் நாம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போ இது நம்ம உள்ளத்தால நம்பிக்கை கொள்வது, உண்மைப்படுத்துவது. நாவினால் எப்படி உண்மைப்படுத்துறோம்? அந்த விஷயங்களை நாம சொல்றோம், வெளிப்படுத்துறோம். இப்ப எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்று எனக்கு தெரியுது, நான் வெளியில சொல்லவே இல்லை.
அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரு வார்த்தையை நான் உச்சரிக்கவே இல்லை, நான் முஃமினாக முடியுமா அப்படின்னா முடியாது. நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் அந்த ஷஹாதாவை நான் சொல்லி ஆகணும். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நான் சொல்லி ஆக வேண்டும். என்னுடைய நாவினால் நான் உச்சரிக்க வேண்டும். நான் யாருக்கிட்டையும் சொல்லல, நான் அந்த ஒருத்தர்கிட்ட சொல்லணுன்றது இல்லை, அதை வெளிப்படுத்தவே இல்லை, என்னுடைய வார்த்தைகளால் நான் வெளிப்படுத்தவில்லை என்றால் நான் முஃமினாக முடியாது. அதே போன்று என்னுடைய உறுப்புகளால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அப்போதும் நான் முஃமினாக ஆக முடியாது. இந்த மூன்றுமே இருக்கணும். ஒன்று இருந்து ரெண்டு விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் முஃமினாக கருதப்பட முடியாது. இப்போ பாருங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் எத்தனையோ பேர் நோன்பு வைக்கிறாங்களா? சில தலைவர்கள், சமுதாயத்தில் சில தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, ரமலான் முழுக்க நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நன்மை கிடைக்குமா? ரய்யான் கிடைக்குமா? நோன்பாளிகளுக்கு கிடைக்கிற சொர்க்கம் எது வழியா சொர்க்கத்துக்கு போவாங்க? ரய்யான் வழியா போவாங்க. இப்போ ஒருத்தர், ஒரு சமுதாய தலைவர் ஒருத்தர் நோன்பு வைக்கிறார், வருஷமா நோன்பு வைக்கிறார். இப்போ அவருக்கு ரய்யான் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியுமா? ஏன்? அமல் செஞ்சிருக்காரு. இப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு? அமலை செய்து விட்டார். ஆனால் அவர் சொர்க்கம் போவார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும், அவர் அமலை செய்தாலும், அந்த சில விஷயங்களை என்ன செய்யல, எதை ஏற்றுக்கொண்டு எதை மறுக்க வேண்டுமோ அந்த விஷயங்களை அவர் செய்யல. அதனால அவருக்கு என்ன நாம சொல்ல முடியாது, உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்ப அன்பார்ந்தவர்களே, நாம சில விஷயங்களை செய்கிறோம் என்பதற்காக நான் இதெல்லாம் செஞ்சுட்டு அதனால நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன் என்று நாம கூட சொல்ல முடியாது. நான் முஸ்லீம் அல்லாதவர்களை உதாரணம் சொல்றேன். ஆனா முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாமே ஈமான சரியா விளங்காமல் இந்த காரியங்களை மட்டும் செய்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம சொர்க்கம் போயிட முடியாது. அதையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய ஈமான் என்பது நம்முடைய உள்ளம் உண்மைப்படுத்தணும், நம்முடைய சொல் உண்மை, நம்முடைய நாவு உண்மைப்படுத்தணும், நம்முடைய செயல்பாடுகள் உண்மைப்படுத்த வேண்டும். இது ஈமான். சரி, இப்போ அடுத்த விஷயம் என்ன தெரியணும்? ஈமான் என்பது ஒரு தடவை நம்ம ஈமான் கொண்டு விட்டால் அது அப்படியே இருக்குமா? ஒரு தடவை ஈமான் வந்துருச்சு, அந்த ஈமான் அப்படியே இருக்குமா? ஸ்டாண்டர்டா அப்படியே ஒரு கட்டியா இருக்குமா? இருக்காது. ஈமான்ல என்ன இருக்கு? ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஈமான் அதிகமாகும், குறையும், கூடும், குறையும். இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். யஸீத் அதிகமாகுது, யன்குஸ் குறைகிறது. எப்போ அதிகமாகும்? யஸீது பித்தாஅ, அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்கின்ற போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற போது, நன்மைகள் செய்கின்ற போது அதிகமாகுது. எப்போ குறையுது? யன்குசு பில் மஅசியா, பாவகரமான காரியங்களை செய்கின்ற போது அது குறைந்து விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துனா ஸாதத்துஹும் ஈமானா. ஸாதனா அதிகமாகுது. நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகமாகிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எப்ப அதிகமாகுதுன்னு இருக்கோ அதோடைய ஆப்போசிட் குறையும்ன்றதும் இருக்கு. அப்ப எப்ப நாம அமல்கள் செய்கிறோமோ அப்போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். எப்போது அமல்கள் செய்யாமல் விடுகிறோமோ, எப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்யாமல் இருக்கிறோமோ, எப்போது நாம் பாவகரமான செயல்களை செய்கிறோமோ அப்போ நம்முடைய ஈமான் குறையும். அப்ப ஈமான் என்பது கூடும், குறையும். அது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று இல்லை. இதையும் நாம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஈமான் என்பது நம்முடைய உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது, நாவினால் நம்பிக்கை கொள்வது, உறுப்புகளால் செயல்படுத்துவதன் மூலமாக நம்பிக்கை கொள்வது. ஈமான் என்பது கூடும், குறையும். அமல்கள் நல்ல அமல்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற போது கூடுகிறது, அமல்களை செய்யாம பாவங்களை செய்கின்ற போது நம்முடைய ஈமான் குறைகிறது. புரியுதுங்களா? இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பாருங்க, எப்பெல்லாம் நம்ம ஈமான் கூடி இருக்கு? ரமலான்ல கூடுதா? ரமலான்ல கூடுதா? அப்போ ஒரு அமல் செய்கின்ற போது இந்த அமலை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று வருகின்ற போது நம்முடைய ஈமான் கூடுது. அலாரமே வைக்காம சஹருக்கு எந்திரிக்கிறோம் இல்லையா? கஷ்டமே இல்லாம நாய் தொந்தரவு இருந்தாலும் ஃபஜ்ருக்கு மஸ்ஜிதுக்கு வருகின்றோம். பிசினஸ் பிஸியா இருந்தாலும் கடையை பூட்டி விட்டு லுஹருக்கும் அஸ்ருக்கும் வந்து தொழுகின்றோம்.
ஏன் இது செய்கின்றோம்? ஏன் இது நம்ம மற்ற நாள்ல செய்ய முடியல? வேறு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற போது ஒரு ஈமான் அதிகமாகுது. அதற்காக பல தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் நம்மளால செய்ய முடியுது. அந்த எண்ணம் இல்லாமல் போகின்ற போது அல்லாஹ் இது எனக்கு கட்டளை இட்டிருக்கிறானே, இதை நான் செயல்படுத்தணும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வராம இருக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால செயல்படுத்த முடியாம போகுது. அப்ப ஈமான் குறைகிறது. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஈமான் என்று எடுத்துக்கொண்டால் அடுத்து நாம புரிய வேண்டிய விஷயம் என்ன? ஈமான்ல சில அடிப்படைகள் இருக்கிறது. அடிப்படையான சில விஷயங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையான விஷயங்கள் தான் என்ன? 6 நம்பிக்கை. என்ன 6 நம்பிக்கை? அல்லாஹ்வை நம்புவது, மலாயிகாவை நம்புவது, அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புவது, அல்லாஹ் இறக்கிய வேதங்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, 6வது விதியை நம்புவது. இதுல ஒவ்வொன்றிலும் நாம எல்லா விஷயங்களையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும். நம்ம அப்பதான் நம்ம ஈமானுடையவர்களா நாம இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு தெரியும். அப்ப இந்த 6 விஷயங்கள் 6 அடிப்படையான விஷயங்கள். இந்த 6 அடிப்படையான விஷயங்கள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம காஃபிர். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இதை சரியா நம்ம நம்பணும். இப்ப நம்ம அல்லாஹ்வை நம்புறோமா? அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வை எப்படி நம்புறோம்? அல்லாஹ்வை எப்படி நம்புறோம்? அல்லாஹ் யாரு? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? இந்த விஷயங்களை நாம தெளிவா இருந்தா நாம அல்லாஹ்வை சரியா நம்பி இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான். சரி, பொதுவா எல்லா இடத்துலயும் கேட்கிற ஒரு கேள்விதான் என்ன? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரிசில இருக்கிறானா? அரிசியில் இருக்கிறான்னா என்ன? அரிசியில் இருக்கிறான், அரிசியில் அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அரிசியில் உயர்ந்து விட்டான். இஸ்தவா. அல்லாஹ் அரிசியில் உயர்ந்து இருக்கிறான். அப்ப ஆயத்துல் குர்சின்னு ஒண்ணு இருக்கா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் சொல்லி வரும்போது அதுல என்ன வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் அப்படின்னு இருக்கா? குர்சினா என்ன? அது நம்ம அரபி மொழியில நம்ம சொல்றோம். குர்சி என்றால் அது டிரான்ஸ்லேட் பண்ணா அது சேரு. ஆனா குர்சி என்றது குர்ஆன்ல வரக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்சி என்பது என்ன? நான் எதுக்கு கேட்கிறேன்னா, நாம இந்த விஷயங்கள்ல என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்றத புரியறதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்படின்னா அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அப்ப அரிசி கற்பனை செய்யக்கூடாது. என்னன்னு தெரியணும்ல. அரிசினா என்ன, குர்சினா என்ன? அப்ப அரிசும் குர்சியும் ஒண்ணு தானே? இல்ல அரிசும் குர்சியும் வேற வேறையா? இதுக்கான பதில நான் இப்ப சொல்லல. நாளைக்கும் எனக்கு ஒரு பயம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்துல நான் இதை நினைவு வச்சு நான் கேட்கிறேன். அல்லது நான் மறந்தா நீங்க நினைவு வச்சு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப அரிசி என்றால் என்ன, குர்சி என்றால் என்ன? ரெண்டு வேற வேறையா இருந்தா அது என்னன்னு சொல்லணும். இல்ல ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னா அதையும் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த மாதிரியான நிலைகள் அல்லாஹை பற்றி நாம தெரிய வேண்டியது இருக்கு. இப்ப அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியது நம்முடைய அகீதாவா, நம்முடைய நம்பிக்கையா? அல்லாஹ் இல்ல அல்லாஹ் இந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்றது நம்முடைய அகீதாவா? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது என்று சொல்லணுமா, இல்ல அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லணுமா? அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? அல்லாஹ்வுக்கு சில பெயர்களும் தன்மைகளும் இருக்கிறது, அதை எப்படி நாம புரிஞ்சுக்கணும்? அதுல அல்லாஹ் அந்த தன்மைகளுடைய விஷயத்துல நாம சரியா விளங்கவில்லை என்று சொன்னால் நாம வழிகாட்டுக்கு போயிடுவோம். அப்ப ஈமான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்திலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதே போன்று மலக்குகள் அவங்க யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு உருவம் இருக்கா? மலக்குகளுக்கு குடும்பம் இருக்கா? மலக்குகள் திருமணம் பண்ணுவாங்களா? மலக்குகள் சாப்பிடுவாங்களா?
சாப்பிட மாட்டாங்க. எதை வச்சு சொல்றீங்க? மாஷா அல்லாஹ். அப்போ இப்ராஹிம் அவர் ஆதாரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மலக்குகளை பற்றி நாம தெரியணும். அதே போன்று வேதங்கள்ல நாம நம்பிக்கை கொள்ள வேண்டியவை முஜ்மலாக நம்பிக்கை கொள்ள வேண்டியது இருக்கிறது, முஃபஸ்ஸலாக நம்பிக்கை கொள்ள வேண்டியது இருக்குது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஈமான் முஜ்மல் முஃபஸ்ஸல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா மதரசால? அது என்னது முஜ்மல் முஃபஸ்ஸல்ன்றது? முஜ்மல் என்று சொல்வது ஒட்டுமொத்த அத்தனை விஷயங்களையும் நாம எல்லா வேதங்களையும் நம்பிக்கை கொள்ளணும். தௌராத்தை நம்பணும், இஞ்சியில நம்பணும், அப்புறம் ஜபூரை நம்பணும், அப்புறம் குரானை நம்பணும், அப்புறம் இருக்கிறது 4 சொல்லிட்டேன் இல்லையா, 4 தான் இருக்கா அப்படின்றதும் இருக்கு. 4 மட்டும்தான் வேதங்கள் இல்ல, 4 வேதங்களைத்தான் அல்லாஹ் பேரை சொல்லி இருக்கிறான். சுஹுஃப் அல்லாஹ் சொல்லிக்கா, சுஹுஃப் இப்ராஹீம வ மூசா அப்படின்னு சொல்லி ஓதுறோமே ஒவ்வொரு ஜும்மாலையும். சுஹுஃப் இதுவும் என்ன வேதங்கள் தான். இது அல்லாமலும் அல்லாஹ் வேதங்களை இறக்கி இருக்கிறான். அத்தனை வேதங்களையும் அல்லாஹ் இறக்கியது மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காக இறக்கப்பட்டது என்று நம்பிக்கை கொள்வது முஜ்மல். இப்போ முஃபஸ்ஸல் என்ன? எல்லா வேதங்களிலும் குர்ஆனை ஈமான் கொள்வது முஃபஸ்ஸல். அப்ப அதை எப்படி நம்பணும்? பிற வேதங்களை எல்லாம் நம்ம போய் கத்துக்கணுமா, ஓத பழகணுமா? இஞ்சிலை ஓத பழகணுமா, தௌராத்தை ஓத பழகணுமா? தேவையில்லை. இருக்குன்னு நம்பி அதுல சில விஷயங்கள் அல்லாஹ் இறக்கினான், அந்த கட்டளைகள் அது எப்படிப்பட்டது என்று மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சா போதும். ஆனா குர்ஆனை பற்றி நம்பிக்கை எப்படி இருக்கணும்? முஃபஸ்ஸலாக இருக்கணும். அப்ப குர்ஆனை பற்றியான ஈமான் எப்படி? குர்ஆன்னா என்ன, குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டது, குர்ஆன்ல என்ன இருக்குது, இப்படி எல்லா விஷயங்களையும் நாம விவரமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போன்று நபிமார்களையும் முஜ்மலாக எல்லா நபிமார்களையும் நம்பணும். அதுல முஃபஸ்ஸலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம தெரிந்திருக்க வேண்டும். அவர்களை நாம எப்படி நம்பணுமோ அப்படி நம்பணும். அப்படி அடுத்து மறுமை கபரு வாழ்க்கையில இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்பி அந்த சொர்க்கத்துல இருக்கிறது நரகத்துல இருக்கிறது அத்தனை விஷயங்களையுமே நாம நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை தெரிந்திருக்கு. நம்பிக்கைன்னா என்ன? அதெல்லாம் இருக்கும், சொர்க்கம்லாம் இருக்கும் அப்படின்னு சும்மா மேலோட்டமா இல்ல, சொர்க்கம் இப்படிப்பட்டது என்று ஒரு முஃமினுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே போன்று கடைசியாக விதி. அதிகமான முஸ்லிம்களுக்கு விதி சம்பந்தமான சரியான ஒரு நிலைப்பாடே இல்லை. அப்படின்னா எப்போ நம்ம முஃமின் ஆகுவோம்? இதிலெல்லாம் குறைபாடோடு இருந்தா எப்படி நம்ம முஃமினாக இருக்க முடியும்? அப்ப இங்க சொர்க்கம் போறது கேள்விக்குறியாக ஆகிவிடும். எனவே ஈமானை பற்றி நாம கண்டிப்பாக அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பிற விஷயங்களை எல்லாம் நீங்க வேற சில நாட்கள்ல தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த ஷஹாதா சம்பந்தமான விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாளைய உரையில நான் தெளிவுபடுத்துறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக மார்க்கத்தை புரிந்து கொண்டு அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் நம் அனைவருடைய குடும்பத்தார்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.